டெல்லி சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். டெல்லி சட்டசபையில் சற்று நேரத்துக்கு முன்பு நம்பிக்கை வாக்கெடுப்பு குரல் வாக்கெடுப்பு மூலம் நடைபெற்றது. ஆம் ஆத்மி கட்சியின் 62 எம்எல்ஏக்களில் 54 எம்எல்ஏக்கள் சட்டசபையில் பங்கேற்றிருந்தார்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது. ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவாக 54 வாக்குகளும் எதிராக 1 வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியின் ஒரு எம்எல்ஏ கூட பிரிந்து செல்லவில்லை என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். சில எம்எல்ஏக்கள் வராததற்கு காரணம் 2 பேர் உடல்நிலை தெரியவில்லை, 3 பேர் வெளியில் இருக்கிறார்கள், 2 சிறையில் உள்ளனர், ஒருவர் திருமண நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளதாகவும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டசபையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றாலும் 2029ஆம் ஆண்டுக்கு முன்பு பாஜகவை நாங்கள் இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவோம் என அவர் காரசாரமாக சட்டசபையில் பேசியிருக்கிறார். எங்களுக்கு பெரும்பாலான எம்எல்ஏ பலம் இருக்கிறது, இருந்தாலும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு ராமர் பக்தர்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் எங்கள் மருத்துவமனையில் ஏழைகளுக்கான மருந்துகளை அவர்கள் தடுத்து வைத்துள்ளனர். நாங்கள் அரசை நடத்தினாலும் அதிகாரத்துவம் அவர் கட்டுப்பாட்டின் மூலம் எங்கள் பணிகளை நிறுத்துகிறார்கள். பாஜக ஆம் ஆத்மி கட்சியை தாக்கி நமது அமைச்சர்களை கைது செய்த விதம் நாடு முழுவதும் மக்களுக்கு தெரியும். மக்கள் முட்டாளர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இல்லை. பிரதமர் மோடி அரவிந்த் கெஜ்ரிவாலை நசுக்க விரும்புகிறார் என்று மக்கள் கேட்கிறார்கள். நமது அமைச்சர் பலரை கைது செய்தது கூட குழந்தைகள் கூட இதை கேள்வி கேட்கிறார்கள். நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 என்ற அமைச்சர்கள் ஜெயிலில் உள்ளனர். விரைவில் நம்பர் 1 கைது செய்யப்படுவார் என்ற பேச்சுகள் எல்லாம் குழந்தைகளே பேச தொடங்கிவிட்டனர். முழு நாட்டிலும் ஆம் ஆத்மி கட்சி தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும் சட்டசபையில் பேசியிருக்கிறார். பாஜக தனது எதிர்காலத்தை பற்றி பயன்படுவது என்றால் அது ஆம் ஆத்மி கட்சிக்கு தான். அதனால்தான் ஆம் ஆத்மியை உடைக்க நினைக்கிறார்கள். இப்பொழுது பாஜக மற்றும் காங்கிரஸ்க்கு அடுத்தபடியாக நாட்டின் 3வது பெரிய கட்சியாக ஆம் ஆத்மி இருக்கிறது என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டசபையில் பேசியுள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.